அன்பான இறை மக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 42வது நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி இணைச்சட்டம் அதிகாரம் 9 முதல் 12 வரை. அதிகாரம் 9இல் மோசே ஆண்டவரிடமிருந்து 10 கட்டளைகளை பெற்றுக்கொள்வதற்காக மலை மீது ஏறி சென்றபோது மக்கள் தங்களுக்கென கன்றுக்குட்டிகளை செய்து அதை வழிபடத் தொடங்கினர். அதனால் ஆண்டவர் அவர்கள் மீது சினம் கொண்டார். இதை மோசே மக்களுக்கு நினைவுபடுத்துகிறார். அதிகாரம் 10இல் இஸ்ரேல் மக்கள் வணங்கா கழுத்துள்ள மக்களாயிருந்ததால் மோசே அந்த 10 கட்டளைகளை உடைத்து விட்டார். அதனால் ஆண்டவர் மோசேயிடம் மீண்டும் மலை மேல் ஏறி வந்து அதே 10 கட்டளைகளை திரும்ப பெற்றுக்கொள்ளுமாறு கூறினார். அதிகாரம் 10இல் மோசே மக்களிடம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு அவர் மீது அன்பு கூர்ந்து அவர் வழிகளில் நடந்தால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மேலும் உங்களுக்கு முன் ஆசியும் சாபமும் உள்ளன. நீங்கள் ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடித்தால் ஆசியை பெற்றுக்கொள்வீர்கள் என்று மோசே மக்களிடம் கூறுகிறார். அதிகாரம் 12இல் மக்கள் கானான் தேசத்திற்குள் போனவுடன் அங்குள்ள மக்களின் தெய்வ சிலைகளை மற்றும் அதற்கு வழிபாடு நடத்திய எல்லா பொருட்களையும் உடைத்து எறிந்து தீயிலிடுமாறு மோசே கூறுகிறார். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி இணைச்சட்ட நூல் அதிகாரம் 9 முதல் 12 வரை. தொடர்ந்து வாசித்து முழுமையாக அறிந்து கொள்வோம். இணைச்சட்டம் அதிகாரம் 9. மக்களின் கீழ்ப்படியாமை. இஸ்ரேலரே, செவி கொடுங்கள். நீங்கள் இன்று யோர்தானை கடந்து உங்களை விட எண்ணிக்கையும் வலிமையும் மிகுந்த நாடுகளையும் வானளாவிய மதில்கள் கொண்ட மாபெரும் நகர்களையும் கைப்பற்றுவீர்கள். அந்த மக்கள் எண்ணிக்கையிலும் உயரத்திலும் மிகுந்த ஏனாக்கின் வழிமரபினர். அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும். ஏனாக்கின் புதல்வரை எதிர்த்து நிற்கக்கூடியவன் எவன் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பது அவர்களை பற்றியே. சுட்டெரிக்கும் நெருப்பை போன்று உங்களை வழிநடத்தி செல்பவர் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவர் அவர்களை முறியடித்து உங்கள் முன் வீழ்ச்சியுற செய்வார். அதனால் ஆண்டவர் வாக்களித்தபடி நீங்கள் அவர்களை துரத்தி விரைவில் அழிப்பீர்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் முன்னின்று அவர்களை விரட்டி அடித்த பின் எங்களுடைய நேரிய நடத்தையின் பொருட்டே இந்த நாட்டை உடைமையாக்கி கொள்ளும்படி ஆண்டவர் எங்களை கூட்டி வந்தார் என்று உங்கள் உள்ளத்தில் எண்ண வேண்டாம். ஏனெனில் அந்த நாடுகளின் நெறிகட்ட நடத்தையின் பொருட்டே ஆண்டவர் அவைகளை உங்கள் முன்னின்று விரட்டி அடிப்பார். அவர்களது நாட்டை நீங்கள் உடைமையாக்கி கொள்ளப் போவது உங்களது நேரிய நடத்தையினாலோ அல்லது உங்களது உள்ள தூய்மையினாலோ அன்று, மாறாக அந்த நாடுகளின் நெறிகட்ட நடத்தையின் பொருட்டே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் முன்னின்று அவர்களை விரட்டி அடிப்பார். அதனால் உங்கள் மூதாதையராகிய அப்ரஹாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்த வாக்கு நிறைவேறும். எனவே நீங்கள் உடைமையாக்கி கொள்ளும்படி இந்த வளமிகு நாட்டை உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு தரப்போவது உங்களது நேரிய நடத்தையின் பொருட்டு அல்ல என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஏனெனில் நீங்கள் வணங்கா கழுத்தினர். பாலை நிலத்தில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நீங்கள் சினத்துக்கு உள்ளாக்கினதை நினையுங்கள். அதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் எகிப்து நாட்டிலிருந்து வெளியே வந்த நாள் முதல் இந்த இடத்திற்கு வரும் வரை ஆண்டவரை எதிர்த்து கலகம் செய்தீர்கள். ஒரேபிலும் நீங்கள் ஆண்டவரை கடுஞ்சினத்துக்கு உள்ளாக்கினீர்கள். அதனால் உங்களை அழிக்கும் அளவுக்கு ஆண்டவர் சினம் கொண்டார். ஆண்டவர் உங்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கை பலகைகளாகிய கற்பலகைகளை பெற்றுக்கொள்ளும்படி நான் மலையில் ஏறினபோது 40 பகலும் 40 இரவும் தங்கியிருந்தேன். அப்பொழுது நான் அப்பம் உண்டதுமில்லை, நீர் பருகியதுமில்லை. கடவுளின் விரலால் எழுதப்பட்டிருந்த 2 கற்பலகைகளை ஆண்டவர் என்னிடம் தந்தார். சபை கூடிய நாளில் மலையில் நெருப்பின் நடுவில் இருந்து ஆண்டவர் உங்களோடு பேசிய எல்லா வார்த்தைகளும் அவற்றில் இருந்தன. 40 பகலும் 40 இரவும் கழிந்த பின் உடன்படிக்கை பலகைகளான 2 கற்பலகைகளை ஆண்டவர் என்னிடம் தந்தார். அப்பொழுது ஆண்டவர் என்னிடம், எழுந்து இங்கிருந்து விரைந்து இறங்கி செல். ஏனெனில் நீ எகிப்திலிருந்து அழைத்து வந்த உன் மக்கள் சீரழிந்து விட்டனர். நான் அவர்களுக்கு கட்டளையிட்டிருந்த வழியில் இருந்து விரைவில் விலகிவிட்டனர். வார்ப்பு சிலை ஒன்றை அவர்களுக்கென செய்து கொண்டனர் என்றார். மேலும் அவர் என்னிடம், நானும் இந்த மக்களை பார்த்து கொண்டுதான் வருகிறேன். இவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள். என்னை விட்டுவிடு, நான் அவர்களை அழிப்பேன். மண்ணினின்று அவர்கள் பெயர் இல்லாது ஒழிப்பேன். பிறகு அவர்களை விட வலிமையிலும் எண்ணிக்கையிலும் மிகுதியான மக்களினமாக உன்னை ஆக்குவேன் என்றார். பின்னர் நான் திரும்பி மலையிலிருந்து இறங்கினேன். மலை தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது. உடன்படிக்கையின் 2 பலகைகளும் என் 2 கைகளிலும் இருந்தன.
நான் பார்த்தபொழுது நீங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்து கொண்டிருந்தீர்கள். உங்களுக்கென வார்ப்பு கன்றுக்குட்டியை செய்து ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிட்டிருந்த வழியிலிருந்து விரைவில் விலகியிருந்தீர்கள். அப்பொழுது நான் 2 பலகைகளையும் தூக்கி என் 2 கைகளிலுமிருந்து வீசி எறிந்து உங்கள் கண்களுக்கு முன்னே உடைத்தேன். பிறகு ஆண்டவர் சினம் கொள்ளுமாறு நீங்கள் அவர் முன்னிலையில் தீச்செயல் செய்து புரிந்த பாவம் அனைத்துக்காகவும் 40 பகலும் 40 இரவும் நான் ஆண்டவர் முன் தாழ்ந்து பணிந்து கிடந்தேன். முன்பு போலவே நான் அப்பம் உண்ணவும் இல்லை, நீர் பருகவும் இல்லை. உங்களை அழிக்கும்படி ஆண்டவர் உங்கள் மேல் கொண்டிருந்த சினத்தையும் கோப கனலையும் கண்டு நான் அஞ்சினேன். ஆனால் ஆண்டவர் மீண்டும் ஒரு முறை என் மன்றாட்டை கேட்டார். ஆரோன் மீதும் ஆண்டவர் கடும் சினம் கொண்டு அவனை அழிக்க எண்ணியிருந்தார். நான் ஆரோனுக்காகவும் மன்றாடினேன். அப்பொழுது நீங்கள் செய்த உங்கள் பாவ பொருளாகிய கன்றுக்குட்டியை நான் எடுத்து நெருப்பில் சுட்டெரித்து தூசு போல் ஆகும் மட்டும் நொறுக்கி தூளாக்கி அந்த தூளை மலையிலிருந்து கீழே ஓடும் ஆற்றில் கொட்டினேன். தபேராவிலும் ஆசாவிலும் கிப்ரோத்து அத்தாவாவிலும் ஆண்டவருக்கு கடும் சினம் வர செய்தீர்கள். ஆண்டவர் உங்களை காதேசு பர்னேயாவிலிருந்து அனுப்பி நான் உங்களுக்கு கொடுத்துள்ள நாட்டை உடைமையாக்கி கொள்ளுங்கள் என்றார். நீங்களோ உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை எதிர்த்து கலகம் செய்தீர்கள். அவர் மீது நம்பிக்கை கொள்ளவும் இல்லை, அவர் குரலுக்கு செவி கொடுக்கவும் இல்லை. நான் உங்களை அறிந்த நாளிலிருந்து நீங்கள் ஆண்டவரை எதிர்த்து கலகம் செய்து கொண்டே இருக்கிறீர்கள். ஆண்டவர் நான் உங்களை அழிப்பேன் என்று சொன்னதால் 40 பகலும் 40 இரவும் ஆண்டவர் முன்னால் தாழ்ந்து பணிந்து கிடந்தேன். அப்போது இறைவனாகிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடியது, என் தலைவராம் ஆண்டவரே, நீர் உமது மாட்சியால் விடுவித்து உமது வலிமை மிகு கரத்தால் எகிப்திலிருந்து அழைத்து வந்த உடைமையாகிய மக்களை அழிக்க வேண்டாம். அப்ரஹாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். இம்மக்களின் வணங்கா கழுத்தையும் அவர்களது தீய நடத்தையையும் பாவங்களையும் பொருட்படுத்த வேண்டாம். இல்லையெனில் நீர் எந்த நாட்டினின்று எங்களை விடுவித்து அழைத்து வந்தீரோ அந்த நாட்டினர் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுப்பதாக ஆணையிட்டு சொன்ன நாட்டில் அவர்களை கொண்டு போக இயலாததாலும் அவர்களை வெறுத்ததாலும் பாலை நிலத்தில் அவர்களை கொல்லுமாறு எகிப்திலிருந்து கூட்டி வந்தார் என்று ஏளனம் செய்வார் என்றோ. ஆண்டவரே, உமது மிகுந்த வலிமையாலும் ஓங்கிய புயத்தாலும் வெளிக்கொணர்ந்த இவர்கள் உமது உடைமையாகிய மக்களாய் உள்ளனர் என்றோ. இணைச்சட்டம் அதிகாரம் 10 கட்டளைகளை மோசே மீண்டும் பெறுதல். அந்நாளில் ஆண்டவர் என்னை நோக்கி, முன்னவை போன்ற 2 கற்பலகைகளை வெட்டி எடுத்துக்கொண்டு மலைமேல் ஏறி என்னிடம் வா. மரத்தால் ஆன பேழையையும் உனக்காக செய்து கொள். நீ உடைத்து போட்ட முன்னைய பலகைகளில் இருந்த வார்த்தைகளையே நான் இப்பலகைகளிலும் எழுதுவேன். நீ அவற்றை பேழையில் வை என்றார். எனவே சித்திம் மரத்தாலான ஒரு பேழையை செய்தேன். முன்னவை போன்ற 2 கற்பலகைகளை வெட்டி எடுத்தேன். 2 கற்பலகைகளையும் என் கையில் எடுத்துக்கொண்டு மலைமேல் ஏறினேன். சபை கூடிய நாளில் மலையில் நெருப்பு நின்று உங்களுக்கு கூறிய 10 கட்டளைகளை முன்பு எழுதியது போலவே ஆண்டவர் அப்பலகைகளில் எழுதினார். பின்னர் அவர் அவற்றை என்னிடம் கொடுத்தார். அப்பொழுது நான் திரும்பி மலையிலிருந்து இறங்கி நான் செய்திருந்த பேழையில் பலகைகளை வைத்தேன். ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டபடி அவை அங்கே உள்ளன. அதன்பின் இஸ்ரேல் மக்கள் பெனையாக்கானுக்கு அருகிலுள்ள பெயரோத்திலிருந்து மொசேராவுக்கு பயணம் செய்தார்கள். அங்கே ஆரோன் இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். அவர் மகன் எலையாசர் அவருக்கு பதிலாக குரு ஆனார். அங்கிருந்து அவர்கள் குத்கோதாவுக்கும் தொடர்ந்து பாய்ந்தோடும் ஆறுகள் உள்ள யோற்றுபாத்தாவுக்கும் பயணம் செய்தார்கள். அந்நாளில் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை சுமக்கவும் இந்நாள் வரை இருப்பது போல ஆண்டவர் திருமுன் நின்று பணிபுரியவும் அவருடைய பெயரால் ஆசி வழங்கவும் ஆண்டவர் லேவியின் குலத்தை தனித்து வைத்தார். எனவேதான் லேவியருக்கு தம் சகோதரர்களுடன் பங்கு இல்லை, உரிமை சொத்தும் இல்லை. உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லி இருப்பது போல ஆண்டவரே அவர்களது உரிமை சொத்து. முதன்முறை போன்றே நான் 40 பகலும் 40 இரவும் மலை மீது தங்கியிருந்தேன். மீண்டும் ஒரு முறை ஆண்டவர் என் மன்றாட்டை கேட்டார். உங்களை அழிப்பதை ஆண்டவர் விரும்பவில்லை. ஆண்டவர் என்னிடம், நீ எழுந்து மக்களுக்கு முன் புறப்பட்டு செல். நான் அவர்களுக்கு அளிப்பதாக அவர்களின் மூதாதையருக்கு ஆணையிட்டு சொன்ன நாட்டுக்குள் சென்று அதை அவர்கள் உடைமையாக்கி கொள்ளட்டும் என்றார். கடவுள் எதிர்பார்ப்பவை. எனவே இஸ்ரேலரே, உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி அவர் தம் அனைத்து வழிகளிலும் நடந்து அவர் மீது அன்பு கூர்ந்து உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு உள்ளத்தோடும் அவருக்கு பணிபுரிந்து உங்களுக்கு எல்லாம் நலமாகும் பொருட்டு நான் இன்று கற்பிக்கின்ற அவர் தம் கட்டளைகளையும் நியமங்களையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதன்றி அவர் உங்களிடமிருந்து வேறு என்ன எதிர்பார்க்கின்றார்? விண்ணும் விண்ணின் வானங்களும் மண்ணும் அதிலுள்ள அனைத்தும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு உரியன.
இருப்பினும் உங்கள் மூதாதையரின் மீது பற்று வைத்து அன்பு கூர்ந்தார். அவர்களுக்கு பின் அவர்களுடைய வழிமரபினராகிய உங்களை எல்லா மக்களினங்களினின்றும் இந்நாளில் இருப்பது போல தெரிந்து கொண்டார். ஆகவே உங்கள் உள்ளத்தை விருத்த சேதனம் செய்யுங்கள், வணங்கா கழுத்தினராய் இராதீர்கள். ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே தெய்வங்களுக்கெல்லாம் கடவுள், இறைவர்க்கெல்லாம் இறைவன், மாட்சியும் ஆற்றலும் உள்ள அஞ்சுதற்குரிய கடவுள் அவரே. அவர் ஓரவஞ்சனை செய்வதில்லை, கையூட்டு வாங்குவதும் இல்லை. அநாதைகளுக்கும் கைம்பெண்களுக்கும் நீதி வழங்குபவர் அவரே. அந்நியர் மேல் அன்பு கூர்ந்து அவர்களுக்கு உணவும் உடையும் கொடுப்பவர் அவரே. அந்நியருக்கு அன்பு காட்டுங்கள், ஏனெனில் எகிப்தில் நீங்களும் அந்நியராய் இருந்தீர்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கே அஞ்சுங்கள், அவருக்கே பணிபுரிந்து அவரை பற்றி கொள்ளுங்கள். அவர் பெயராலே ஆணையிடுங்கள். அவரே உங்கள் புகழ்ச்சி, அவரே உங்கள் கடவுள். உங்கள் கண்கள் கண்ட ஆற்றல் மிகு அச்செயல்களை உங்களுக்காக செய்தவர் அவரே. உங்கள் மூதாதையர் 70 ஆள்களாய் எகிப்துக்கு போனார்கள். இப்பொழுது உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை வானத்து விண்மீன்கள் போல் பெருக செய்துள்ளார். இணைச்சட்டம் அதிகாரம் 11. ஆண்டவரின் மேன்மை. ஆகையால் நீங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு கூறுங்கள். அவருடைய நெறிகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் கட்டளைகளையும் எந்நாளும் கடைபிடியுங்கள். உங்கள் பிள்ளைகள் கடவுளாகிய ஆண்டவரின் படிப்பினைகளை அறிந்ததுமில்லை, பார்த்ததுமில்லை. அவர் தம் ஆட்சி, வலிய கரம், ஓங்கிய புயம், எகிப்திய மன்னனாம் பார்வோனுக்கும் அவனது நாடு முழுமைக்கும் எகிப்தில் அவர் செய்த எல்லா செயல்கள், அவர் தம் அடையாளங்கள், எகிப்திய படையும் அவர்கள் குதிரைகளும் தேர்களும் உங்களை பின்தொடர்ந்து வருகையில் செங்கடலின் நீரை ஆண்டவர் அவர்கள் மேல் பொங்கி வர செய்து இந்நாள் வரை இருப்பது போல அவர்களை அழித்தது. நீங்கள் இந்த இடத்திற்கு வரும் வரை பாலை நிலத்தில் அவர் உங்களுக்கு செய்தது. ரூபனின் பேரர்களும் எலியாபின் புதல்வர்களுமான தாத்தானையும் அபிராமையும் அவர்கள் குடும்பங்கள், அவர்கள் கூடாரங்கள், அவர்களை பின்பற்றிய எல்லா உயிரினங்கள் ஆகியவற்றையும் இஸ்ரவேலர் எல்லோர் நடுவிலும் நிலம் தன் வாயை பிளந்து விழுங்கும்படி செய்தது. ஆகியவை அனைத்தையும் எண்ணி பாருங்கள், ஏனெனில் ஆண்டவர் செய்த மாபெரும் செயல்கள் அனைத்தையும் உங்கள் கண்கள் கண்டன. வாக்களிக்கப்பட்ட நாட்டின் சிறப்புகள். எனவே இன்று நான் உங்களுக்கு கட்டளையிடும் அனைத்து கட்டளைகளையும் கடைபிடியுங்கள். அதனால் நீங்கள் உடைமையாக்கி கொள்ளும்படி கடந்து சென்றடையும் நாட்டை உடைமையாக்கும் வலிமை பெறுவீர்கள். மேலும் உங்கள் மூதாதையருக்கும் அவர்கள் வழிமரபினருக்கும் கொடுப்பதாக ஆண்டவர் ஆணையிட்டு சொன்ன மண்ணில் நீங்கள் நெடிது வாழ்வீர்கள். அது பாலும் தேனும் நிறைந்து வழியும் நாடு, ஏனெனில் நீங்கள் உடைமையாக்கி கொள்ளப் போகும் நாடு. நீங்கள் விட்டு வந்த எகிப்து நாட்டை போன்றது அன்று. அங்கு நீங்கள் விதை விதைத்து காய்கறி தோட்டத்திற்கு பாய்ச்சுவது போல மெய் வருத்தி நீர் பாய்ச்சி வந்தீர்கள். ஆனால் நீங்கள் உடைமையாக்கி கொள்ளுமாறு கடந்து சென்றடையவிருக்கும் நாடு மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்த நாடு, வானத்தின் மழை நீரையே குடிக்கும் நாடு, உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் கண்காணிக்கும் நாடு, ஆண்டின் தொடக்கம் முதல் ஆண்டின் முடிவு வரை உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கண் காத்திடும் நாடு. இன்று நான் உங்களுக்கு கட்டளையிடுகிற என் கட்டளைகளை பின்பற்றி உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்ந்து உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு உள்ளத்தோடும் அவருக்கு ஊழியம் செய்தால் தக்க காலத்தில் அவர் உங்கள் நிலத்திற்கு மழை தருவார், முன்மாறியும் பின்மாறியும் தருவார். அதனால் உங்கள் தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் சேகரிப்பீர்கள். வயல்வெளிகளில் உங்கள் கால்நடைகளுக்கு அவர் புல் தருவார். நீங்கள் உண்டு நிறைவு கொள்வீர்கள். நீங்கள் வேற்று தெய்வங்கள் பக்கம் திரும்பி அவற்றுக்கு ஊழியம் செய்து அவற்றை வணங்கிடுமாறு உங்கள் உள்ளங்கள் வஞ்சிக்காதபடி கவனமாயிருங்கள். இல்லையெனில் ஆண்டவரின் சினம் உங்கள் மீது வரும். மழையே இல்லாதபடி வானங்களை அவர் மூடிவிடுவார். உங்கள் நிலம் தன் பலனை தராது. அவர் உங்களுக்கு கொடுக்கும் அந்த வளமிகு நாட்டினின்று விரைவில் அழிந்து போவீர்கள். எனவே என் வார்த்தைகளை உங்கள் நெஞ்சிலும் நினைவிலும் நிறுத்துங்கள். அவற்றை உங்கள் கைகளில் அடையாளமாக கட்டிக்கொள்ளுங்கள். உங்கள் கண்களுக்கிடையே அவை அடையாள பட்டமாக இருக்கட்டும். நீங்கள் அவற்றை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். நீங்கள் வீட்டில் இருக்கும்போதும் பயணம் செய்யும் போதும் படுக்கும் போதும் எழும்பும் போதும் அவற்றை பேசுங்கள். உங்கள் வீட்டின் கதவு நிலைகளிலும் நுழைவாயில்களிலும் அவற்றை எழுதுங்கள். அதனால் விண்ணுலகு மண்ணுலகின் மீது நிற்கும் மட்டும் உங்கள் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் நீங்களும் உங்கள் மக்களும் நெடுநாள் வாழ்வீர்கள். ஏனெனில் நீங்கள் பின்பற்றுமாறு நான் உங்களுக்கு கட்டளையிடும் இந்த எல்லா கட்டளைகளையும் கடைபிடிப்பதில் நீங்கள் கருத்தாயிருந்தால் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு கூர்ந்து அவர் வழிகளில் நடந்து அவரை பற்றி கொண்டால் அவர் இந்த நாட்டினரை எல்லாம் உங்கள் முன்பே விரட்டி அடிப்பார். உங்களை விட எண்ணிக்கையிலும் வலிமையிலும் மிகுந்த அந்நாடுகளை நீங்கள் முறியடிப்பீர்கள். உங்கள் காலடிப்படும் இடங்கள் எல்லாம் உங்களுக்குடையவையாகும்.
பாலை நிலமும் லெபனோனும் யூப்ரத்தீசு ஆறும் மேற்கு கடற்கரையும் உங்கள் எல்லையாயிருக்கும். எவனாலும் உங்களை எதிர்த்து நிற்க இயலாது. ஏனெனில் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் செல்லும் நாடுகள் அனைத்திலும் உங்களை பற்றி அச்சத்தையும் திகிலையும் உண்டாக்குவார். இதோ இன்று உங்கள் முன்பாக ஆசியையும் சாபத்தையும் வைக்கிறேன். நான் இன்று உங்களுக்கு விதித்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை நீங்கள் கடைபிடித்தால் ஆசியும், உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடிக்காமல் நான் இன்று உங்களுக்கு விதித்த வழிகளில் நின்று விலகி நடந்து நீங்கள் அறியாத வேற்று தெய்வங்களை பின்பற்றினால் சாபமும் உண்டாகும். நீங்கள் சென்று உடைமையாக்கி கொள்ளப் போகும் நாட்டுக்குள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை இட்டு செல்லும்போது கெரிசிம் மலையிலிருந்து ஆசியையும் ஏபால் மலையிலிருந்து சாபங்களையும் அறிவிப்பீர்கள். யோர்தானுக்கு அப்பால் சாலைக்கு மேற்கே கதிரவன் மறையும் திசையில் அரபாவில் வாழும் கானானியரின் நாட்டில் கில்காலுக்கு எதிர்ப்புறமாக மோரே தோப்பு அருகே அல்லவா அவ்விடம் உள்ளது. உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகும் நாட்டை உடைமையாக்கி கொள்ள நீங்கள் யோர்தானை கடந்து செல்ல வேண்டும். அதை உடைமையாக்கி அங்கு வாழும்போது நான் இன்று உங்கள் முன் வைக்கின்ற நியமங்களையும் முறைமைகளையும் நிறைவேற்றுவதில் கருத்தாயிருங்கள். எண்ணிக்கை அதிகாரம் 12. வழிபாட்டிற்கான ஒரே இடம். மண்ணில் வாழும் நாளெல்லாம் நீங்கள் உடைமையாக்கி கொள்ளுமாறு உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டில் நீங்கள் கவனமாய் பின்பற்ற வேண்டிய நியமங்களும் முறைமைகளும் இவையே. நீங்கள் விரட்டியடிக்கப் போகும் மக்களினங்கள் தங்கள் தெய்வங்களுக்கு உயர்ந்த மலைகளின் மீதும் குன்றுகளின் மீதும் பசுமையான மரங்களின் மீதும் ஊழியம் செய்த எல்லா இடங்களையும் முற்றிலும் அழித்து விடுங்கள். அவர்களின் பலிபீடங்களை இடித்து அவர்களின் சிலை தூண்களை நொறுக்கி அவர்களின் அசேரா கம்பங்களை தீயில் சுட்டெரித்து அவர்களின் கைவினையான தெய்வங்களின் சிலைகளை உடைத்து அவர்களின் பெயர் அவ்விடங்களில் இல்லாது ஒழியுங்கள். ஆனால் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அவ்விதம் செய்யாதீர்கள். ஆண்டவராகிய கடவுள் தம் பெயர் விளங்கவும் அங்கே குடியமரவும் உங்கள் எல்லா குலங்களிலிருந்து தெரிந்தெடுக்கும் இடத்தையே நீங்களும் நாடி அங்கே செல்லுங்கள். உங்கள் எரிபலிகளையும் மற்ற பலிகளையும் 10 பங்கையும் அர்ப்பண காணிக்கையையும் நேர்ச்சை காணிக்கைகளையும் தன்னார்வ பலிகளையும் ஆடு மாடுகளின் தலையீற்றையும் அங்கே கொண்டு வாருங்கள். அங்கே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் உண்பீர்கள். உங்கள் உழைப்பின் பயனும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரால் ஆசி பெற்றதுமாகிய எல்லாவற்றுக்காகவும் நீங்களும் உங்கள் வீட்டார் அனைவரும் மகிழ்வீர்கள். இந்த நாள்களில் இங்கே நாம் செய்வது போல ஒவ்வொருவரும் தம் பார்வையில் சரியென தோன்றுவதை செய்ய வேண்டாம். ஏனெனில் உங்கள் ஆண்டவராகிய கடவுள் கொடுக்க போகும் உரிமை சொத்துக்கும் ஓய்வுக்கும் இன்னும் நீங்கள் போகவில்லை. ஆனால் நீங்கள் யோர்தானை கடந்து சென்று உங்கள் ஆண்டவராகிய கடவுள் உரிமையாக தருகின்ற நாட்டில் குடியமரும்போது நீங்கள் அச்சமின்றி வாழும் பொருட்டு உங்களை சுற்றிலும் உள்ள உங்கள் பகைவர் அனைவரிடமிருந்தும் உங்களுக்கு அவர் ஓய்வு தரும்போது அவர் தம் பெயர் விளங்குமாறு அவர் தெரிந்தெடுக்கும் இடத்திற்கு நான் உங்களுக்கு கட்டளையிடும் எல்லாவற்றையும் கொண்டு செல்வீர்கள். உங்கள் எரிபலிகளையும் மற்ற பலிகளையும் 10 பங்கையும் அர்ப்பண காணிக்கைகளையும் ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்ட சிறந்த நேர்ச்சை காணிக்கைகள் அனைத்தையும் கொண்டு செல்வீர்கள். நீங்களும் உங்கள் புதல்வரும் உங்கள் புதல்வியரும் அடிமைகளும் அடிமை பெண்களும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் முன் அகமகிழ்வீர்களாக. தங்களுக்கென தனி பங்கோ உரிமை சொத்தோ இல்லாத நிலையில் உங்கள் நகர்களில் உள்ள லேவியரும் அவ்விதமே மகிழ்வார்களாக. கண்ட இடமெல்லாம் உங்கள் எரிபலிகளை செலுத்தாதபடி கவனமாயிருங்கள். ஆனால் உங்கள் குலங்களில் ஒன்றிலிருந்து ஆண்டவர் ஒரு இடத்தை தெரிந்தெடுப்பார். அங்கே நீங்கள் உங்கள் எரிபலிகளை செலுத்துங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிடும் எல்லாவற்றையும் அங்கே நிறைவேற்றுங்கள். ஆயினும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு அளித்துள்ள ஆசிக்கு ஏற்ப உங்கள் நகர்களில் உங்கள் விருப்பப்படியே விலங்குகளை அடித்து உண்ணலாம். தீட்டுள்ளவனும் தீட்டற்றவனும் அவற்றிலிருந்து உண்ணலாம். பெண்மானையும் கலைமானையும் உண்பது போல் உண்ணலாம். இரத்தத்தை மட்டும் அருந்த வேண்டாம். தண்ணீரை ஊற்றுவது போல அதை தரையில் ஊற்றிவிடுங்கள். உங்கள் விளைச்சலின் 10 பங்கிலிருந்தோ திராட்சை ரசத்திலிருந்தோ ஆடு மாடுகளின் தலையீற்றுகளிலிருந்தோ நீங்கள் நேர்ந்து கொண்ட சிறந்த நேர்ச்சை காணிக்கைகளிலிருந்தோ உங்கள் தன்னார்வ பலிகளிலிருந்தோ உங்கள் அர்ப்பண பலிகளிலிருந்தோ எதையும் எடுத்து உங்களது நகரில் உண்ண வேண்டாம். ஆனால் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் தெரிந்தெடுக்கும் இடத்தில் நீங்கள் அதை அவர் முன்னிலையில் உண்ணுங்கள். நீங்களும் உங்கள் மகன் மகள் அடிமை அடிமை பெண் ஆகியோரும் உங்கள் நகர்களில் உள்ள லேவியரும் உண்ணுங்கள். நீங்கள் செய்யும் அனைத்திலும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரில் அகமகிழுங்கள். உங்கள் நாட்டில் வாழும் நாளெல்லாம் லேவியரை கைவிடாதபடி கவனமாயிருங்கள்.
உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு வாக்களித்தபடி உங்களது எல்லையை விரிவுபடுத்தும் போது நீங்கள் இறைச்சி உண்ண விரும்பி, நான் இறைச்சி உண்பேன் என்றால் நீங்கள் விரும்பிய அளவு உண்ணலாம். அவர் தம் பெயர் விளங்குமாறு ஆண்டவர் தெரிந்தெடுக்கும் இடம் உங்களுக்கு வெகு தொலைவில் இருந்தால், அவர் உங்களுக்கு கொடுத்துள்ள ஆட்டையோ மாட்டையோ நான் உங்களுக்கு விதித்துள்ளபடி உங்கள் நகரிலேயே அடித்து நீங்கள் விரும்புவது போல் உண்ணலாம். பிணைமானையும் கலைமானையும் உண்பது போல உண்ணலாம். தீட்டுள்ளவர்களும் தீட்டற்றவர்களும் உண்ணலாம். இரத்தத்தை அருந்தாதபடி மட்டும் கவனமாயிருங்கள். ஏனெனில் இரத்தமே உயிர். சதையோடு உயிரையும் சேர்த்து உண்ணாதீர்கள். இரத்தத்தை நீங்கள் அருந்த வேண்டாம். தண்ணீரை ஊற்றுவது போல அதை தரையில் ஊற்றிவிடுங்கள். நீங்கள் அதை அருந்தலாகாது. அப்பொழுது உங்களுக்கும் உங்களுக்கு பின் உங்கள் மக்களுக்கும் எல்லாம் நலமாகும். ஆண்டவரின் பார்வையில் நீங்கள் நேரியென செய்தவர்கள் ஆவீர்கள். உங்களிடமிருந்து வரவேண்டிய புனித பொருள்களையும் உங்களது நேர்ச்சி காணிக்கைகளையும் எடுத்துக்கொண்டு ஆண்டவர் தேர்ந்து கொள்ளும் இடத்திற்கு செல்லுங்கள். அங்கு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் பீடத்தில் உங்கள் எரிபலிகளை செலுத்துங்கள். சதையோடும் இரத்தத்தோடும் செலுத்துங்கள். உங்கள் பலி பொருள்களின் இரத்தத்தை நீங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் பீடத்திலே ஊற்றிவிடுங்கள். ஆனால் இறைச்சியை நீங்கள் உண்ணலாம். நான் உங்களுக்கு விதிக்கும் இக்கட்டளைகளை எல்லாம் கடைபிடிப்பதில் கவனமாயிருங்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் நீங்கள் நலமானதையும் நேரியதையும் செய்தால் உங்களுக்கும் உங்களுக்கு பின் உங்கள் பிள்ளைகளுக்கும் என்றும் எல்லாம் நலமாகும். சிலை வழிபாடு குறித்து எச்சரித்தல். நீங்கள் சென்று விரட்டி அடிக்கும் மக்களினங்களை உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் வேறறுப்பார். நீங்கள் அவர்களை விரட்டி அடித்துவிட்டு அவர்களது நாட்டில் குடியேறுங்கள். உங்கள் முன்னிலையில் அவர்கள் முறியடிக்கப்பட்ட பின் அவர்களை பின்பற்றி வஞ்சிக்கப்படாதபடியும் இந்த மக்களினங்கள் தங்கள் தெய்வங்களுக்கு எப்படி ஊழியம் செய்தனவோ அவ்விதமே நாங்களும் செய்வோம் என்று சொல்லி அவர்களின் தெய்வங்களை பின்பற்றி கேட்டறியாதபடியும் கவனமாயிருங்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அவர்களது முறைப்படி செய்ய வேண்டாம். ஏனெனில் ஆண்டவர் வெறுக்கும் எல்லா அருவருப்பானவற்றையும் அவர்களுடைய தெய்வங்களுக்கு அவர்கள் செய்தார்கள். தங்கள் புதல்வரையும் புதல்வியரையும் கூட அவர்களின் தெய்வங்களுக்கென நெருப்பில் சுட்டெரித்தார்கள். நான் உங்களுக்கு விதிக்கிற யாவற்றையும் கடைபிடிப்பதில் கவனமாயிருங்கள். அவற்றோடு எதையும் கூட்டவோ அவற்றிலிருந்து எதையும் குறைக்கவோ வேண்டாம்.